ஏதாந்தமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் சந்தனம் மாரியை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வ மங்களம் உண்டாகும். நரிப்பையூர் வாருங்கள், நம்ம சந்தன மாரியை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொழுதிடுவாள். நரிப்பையூர் வாருங்கள், சந்தன மாரியை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொழுதிடுவாள். நரிப்பையூர் வாருங்கள். மகிமை பல பொருந்திடுவா. நரிப்பையூர் வாருங்கள். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடும். தொட்டிலே குழந்தையாக சந்தன மாறி தவழ்ந்திடுவா. தொட்டிலே குழந்தையாக சந்தன மாறி தவழ்ந்திடுவா. நரிப்பையூர் வாருங்கள், சந்தன மாரியை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவா, மகிமை பல பொறிந்திடுவா. நரிப்பையூர் வாருங்கள். நரிப்பையூர் வாருங்கள், சந்தன மாரியை வணங்குங்கள். மாங்கல்யம் காத்திடுவா, மகிமை பல பொருந்திடுவா. நரிப்பையூர் வாருங்கள், வாருங்கள். ஹலோ, தெய்வம்தான் தேவர் என்று சொல்லி மக்கள் நெஞ்சில் உதிர்த்தார். தெய்வம்தான் தேவர் என்று சொல்லி மக்கள் நெஞ்சில் உதிர்த்தார். நாடெங்கும் நன்மை செய்து வாழ்வை கழித்தார். அவர் நமக்காக வாழ்ந்த தெய்வம் அல்லவோ. தெய்வம் ராணி அம்மையரின் ஈந்தெடுத்த தெய்வம் ஐயா. இவ்வுலகில் விட்டு சென்ற தெய்வம். நாங்கள் கண்ணீர் வடிக்கின்றோம், காலமெல்லாம் தேடுகின்றோம். நம் கண்களிலே வாழுகின்ற தெய்வம். அண்ணா
காத்திருந்தோம், கடவுளை போல் பார்த்திருந்தோம். எண்ணி எண்ணி மனம் கலந்த உள்ளம் நம்மளை ஏங்க வைத்து புலம்ப வைத்து எங்கு இருக்கின்றாரோ, நம் இதயத்தில் வாழுகின்ற தெய்வம். மக்கள் நெஞ்சில் உதிர்த்தார். வாங்க 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 வாங்க. ராக்கெட்ட பாவாட, பொம்மாயி பாவாட, கிழிஞ்ச பாவாட, ஓட்ட பாவாட, பச்சை பாவாட. மறுபடியா ஒன்னே நான் சொல்லலையா? மறுபடி பாடு. பாவாட, நொக்கா பாவாட, தகச்சி பாவாட, கைட்ட பாவாட, ஓட்ட பாவாட. புள்ள குட்டி பத்தடுக்க
அமைதி அமைதி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகென்ற திருவள்ளுவர் பொருள் இருக்கிறாங்க. பேரன்சார்ந்த பெரியவர்களுக்கும் என்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்தெடுத்த அன்னை மீனாட்சி ரூத்தில் வந்து கொண்டு இருக்கும் எருமை தாய்மார்களுக்கும். இந்த தாய்மார்கள்லாம் இருக்கீங்களா இல்லையா? ஏத்தா கடல் மண்சாரி இப்படி வந்து முன்னாடி வந்து உட்கார வேண்டியானே, ஏன் அப்படி பின்னாடி போய் உட்காந்துருக்கீங்களே? என்ன அங்கிட்டு பூரா எச்சியலையை போட்டிருப்பாங்க, அந்த வாடையும் தாங்க முடியாது. முன்னாடி வாங்க, என் செய்வனையா வச்சிருக்க இந்த இடத்துல ஊரா முன்னாடி வர வேண்டியானே. இல்லை அவங்கள சொல்லி குத்தம் இல்லை மாமா, பூரா பேருக்கு சில பேர் நாடகம் பார்க்கணும்னு வருவாங்க, பார்க்கணும்னு வருவாங்க. சில பேர் நாடகத்தை கெடுக்கணும்னு வருவாங்க. அதுக்கு ஆரம்பத்துல பார்த்திருப்பீங்க. நாடகத்தை கெடுக்கிற ஏசி யாருன்னு தெரியுமா? நீங்க 5 லட்சம் ரூபா கொடுத்து வரிக்காசை போட்டு இங்க திருவிழா கொண்டாடுறது பெருசு கிடையாது. அண்ணனை கூப்பிட்டு இந்த அம்மன் மைக் செட்டை கூப்பிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மைக் செட்டை சுத்தி டியூப் லைட் கட்டுங்க, லைட்டை கட்டுங்கன்னு சொல்லி அது பெருசு கிடையாது. நம்மளால மொத்தத்தையும் சோழியை முடிக்கிறதுல சின்ன விஷயம். என்ன விஷயம்? 145. அது என்னப்பா 145? ஆமா, எங்கேயுமே இல்லையா? இல்ல இல்ல, நரிப்பையூர்ல இருக்கு. ஆமா, கன்னிராசபுரத்துல கடை கிடையாது, வேம்பாறுல கடை கிடையாது. அங்கிட்டு போயிட்டுனா தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடியில தான் கடை இருக்கு. சரி, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்துல சாயலுடைய விட்டு இங்கிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த நரிப்பூருக்குள்ளதான் இருக்கு. ஆமா, பூரா பேலையும் பாரு, நாக்க தொங்க போட்டு அலைகிறேன். அந்த 145 ரூபாய்க்கு விஷயம் என்னத்த சொன்னேன்? என்ன அந்த மாதிரி சிரிக்கிறாள் பூரா குடிச்சிட்டு வந்தாலும். ஆமா, மானங்கட்ட மானிட்ரு, கேடு கட்ட டாப் ஸ்டாரு, ஒண்ணுத்துக்காகாத ஓரியனு, இன்னொரு சரக்கு பேர் இருக்கியா வீரன் வாயில. அது வீரன் சொல்றீங்கல்ல, அந்த வீரனை போட்டு இவன் தெம்மா நடந்துருவானா? நடக்க முடியாது. ஆக குண்டி வெட்டி இல்லாம டவுசர் வளர்த்துட்டு உரக்கணத்துல படுத்து கிடக்க முடியாது. இதுதான் மிச்சம். எதுக்கு சொல்ல என்ன? வரும்போது முண்டம், போகும்போது முண்டம். செத்த பிறட்டு அருணாக்கடியை கூட அறுத்துட்டு விட்டுருவேன், நெத்தியில ஓட்டின காசை கூட எடுத்துட்டு விட்டுருவேன். இதுல வாழ்ந்து என்னத்தை கண்டேன்? இதுல நான் அங்கே இடம் வாங்கி போட்டேன், இங்கே இடம் வாங்கி போட்டேன், நான் அங்கே கார் வச்சிருக்கேன், இங்கே பைக் வச்சிருக்கேன். இதெல்லாம் பேச்சா? ஆத்தாடி, பிணைச்சல் ஆகாது நம்மளுக்கு, ஆகாது மொத்தத்தில். ஏன்னா வாழ்ந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று பேச குறைச்சிருங்க, சுத்தர பேச குறைச்சிருங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு உத்தியம், ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள சிறப்பு மாதிரி எந்த மாவட்டத்துக்குமே கிடையாதுயா. இன்னைக்கு நல்லா நினச்சிக்கோங்க, நம்ம பிறந்தது ஒரு புண்ணிய பூமியில் பிறந்திருக்கோம். இன்னைக்கு காசியில் அழிக்க முடியாத இதை இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் வந்து தீர்க்க சொல்லியிருக்கேன். ஆமாம், உண்மையா இல்லையா? நம்ம மாவட்டத்துக்கு தனி சிறப்பு உண்டு. அந்த சிறப்புக்கே பெருமை சேர்த்த ஐயா 2 கடவுளை சொல்லலாம். ஐயா ஏபிஜே அப்துல் கலாம், இன்னும் ஒன்று ஐயா பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா. பசும்பொன்னுக்கே விளக்கம் இருக்கு. அது யாருக்கா தெரியுமா? இவ்வளோ பேர் தேவர் பாட்டு பாடுங்க தேவர் பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஊருக்கு பேர் பசும்பொன்னா. யார் சொன்னது? கை தட்டுங்கண்ணே, சரியா சொன்னாப்புல. தபசி குறிச்சி பசும்பொன் பாண்டியன் காலத்தில் ஆண்டதுனால அது காலப்போக்கில் பசும்பொன்னா மாறிச்சு. நீ கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினா கூட நம்ம வீட்டுக்குள்ளே போய் உட்கார முடியாது. முதல்ல எது உள்ளே போங்க? பசு கோமாதாதான் உள்ளே போயிட்டு வந்தாத்தேன் அதுக்கு வீட்டுக்கே மோச்சான். பசு எத்தனையோ திருவிழாவில் போய் நின்றாலும் சபை நிறைக்க நீ கவரிங்க போட்டு கூட நின்றா கூட பொன் என்பது நகை, இந்த நகையை போட்டு போனாதான் நிற்கும். பசும் பொன். ஊனா எதுக்கு போடுவான்? எந்த விசேஷத்துக்கு எழுதினாலுமே முதல் எழுத்து என்ன எழுத்து? ஊனா. உக்கிரபாண்டிய தேவர். ஊனா என்பது பிள்ளையார் சொல்லி. ஆனால் அதுக்கு பொருத்தமான ஆள் யாரு? ஐயா முத்துராமலிங்க தேவர். முத்தை கூட எந்த முத்தையும் தேட முடியாது. என்ன புளிய முத்தா? கடலில் மூழ்கி எடுக்கக்கூடிய, ஆழ்கடலில் மூழ்கி எடுக்கக்கூடிய பவள முத்துக்களோடு உடையவர் ஐயா முத்து. ராமர் கூட வனவாசம் போய் சீதையை கொண்டு வந்து இலங்கையில் போய் மீட்டி கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் முத்துராமலிங்க தேவர் கல்யாணம் பண்ணியிருக்காரா? தேவர் 30 தேவர்களில் ஒருவர் ஐயா ஊனா முத்துராமலிங்க தேவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரோட வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கங்க. ஹலோ முக்குளத்தில் இறச்சியோ முத்துராமலிங்க தங்கோ
மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலாமோ தேவர் மலர்ந்த முகத்தை காணோ தெய்வமே பசும்பொன் சிங்கமே தங்கமே முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலாமா ஐயா மலர்ந்த முகத்தை காணோம் மனங்கலங்கிடலாமோ ஐயா மலர்ந்த முகத்தை காணோம் நெஞ்சுறுதி கொண்ட வரம் நேதாஜி சிநேகிதரா நெஞ்சுருகி கொண்ட வராம் நேதாஜி சிநேகிதரா அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ளே அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள் அவரின் வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக மறைந்தார் அவரின் வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக மறைந்தார் நன்னே நன்னே தானே பொடுதானே நன்னே நானே நன்னே நன்னே தானே பொடுதானே நன்னே நானே இந்த வெள்ளையனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அன்று வந்த வெள்ளையனை ஒளித்திடவே வேணும் என்று அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்திலே அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்தில் ஆர்வத்தோடு உதித்தார் அந்த ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஆர்வத்தோடு உதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் தெய்வமே தெய்வமே திருநகர் பங்களாவில் தேவர் மகான் இருக்கையிலே திருநகர் வங்காளாவில் தேவர் மகன் இருக்கையிலே திடீரென்று சுகம் இல்லாமல் மங்கியது மேனியெல்லாம் திடீரென்று சுகம் இல்லாமல் மங்கியது மேனிய மக்கள் மனசு கலங்க தேவர் மால் முருகனை வணங்க மக்கள் மனசு கலங்க தேவர் மால் முருகனை வணங்க நன்னே நன்னே தானே பொடுதானே நன்னே நானே நன்னே நன்னே தானே பொடுதானே நன்னே நானே 5 மாதம் மதுரையிலே அதுக்கடுத்து வேலூரிலே 5 மாதம் மதுரையிலே அதுக்கடுத்த வேலூரிலே செய்து வந்த சிகிச்சையினால் சிறிதளவு குணமடைந்தார் செய்து வந்த சிகிச்சையினால் சிறிதளவு குணமடை இப்பேற்பட்ட துயரம் அம்மா இருந்து கேட்கணும் விவரம் இப்பேற்பட்ட துயரம் அம்மா இருந்து கேளுங்க விவரம் நன்னே நன்னே தானே பொடுதானே நன்னே நானே நன்னே நன்னே தானே பொடுதானே நன்னே நானே தென்னகத்து அறிஞர் என்ன திருநெல்வேலியர் எம்ஜிஆரும் தென்னகத்தில் அறிஞரண்ணா திறனடிகர் எம்ஜிஆரும் காமராஜர் கன்னித்தமிழர் கலைஞருடன் கர்மவீரர் காமராஜர் கன்னித்தமிழர் கலைஞர் ஏக்கத்தோடு சென்றார் அது இறுதி வணக்கம் செய்தார் ஐயா இயக்கத்தோடு முடித்தார் ஐயா இறுதி வணக்கம் செய்தார் தெய்வமே பசும்பொன் சிங்கமே தங்கமே தெய்வமே தெய்வமே அக்டோபர் மாசம் சரியா 63 வருஷம் பதிலே 63 வருஷம் எட்டாத தேசமெல்லாம் நம்ம முத்து ராமலிங்கம் எட்டாத தேசமெல்லாம் நம்ம முத்து ராமலிங்கம் இறந்த செய்தி பறக்க சர்வ கட்சி கொடிகளும் இறக்க
தெய்வீக திருமணார் இறக்கக்கூடிய திருவாயில் சொன்ன செய்தி, நான் இறந்த பிறகு எனது பூத உடலாகப்பட்டதை பசும்பொன்னில் தான் அடக்கம் செய்ய விட்டு என்று சொல்லிவிட்டு வேண்டி கொண்டனால சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால், சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு இறந்ததினால் அங்கபடி பசும்பொன்னுக்கு அரிச்சண்டாக எடுத்து சென்றார். அங்கபடி அரிச்சண்டாக எடுத்து சென்றார். காக்கை குருவி கூட அங்கு கண்கலங்கி வாட, காக்கை குருவி கூட அங்கு கண்கலங்கி வாட. நன்னே நன்னே நானே கொடுதானே நன்னே நானே, நன்னே நன்னே நானே கொடுதானே நன்னே நானே. லாரியில பஸ்ஸரிலே ரயில்களிலே சைக்கிளிலே, வண்டி பஸ்களிலே ரயில்களிலே சைக்கிளிலே, அறுவத்துடன் தலம் ஓட்ட அடிச்சுக்கிட்டு பசும்பொன்னுக்கு, அறுவத்துடன் தலம் ஓட்ட அடிச்சுக்கிட்டு பசும்பொன்னுக்கு ஆயிரக்கணக்க சனங்க அங்க அழுது கொண்டு போக. ஆயிரக்கணக்கானோர் அழுது இங்கே வலிக்கே. பொழுது உழந்ததம்மா புதன்கிழமை ஆனதம்மா, பொழுது புலந்ததம்மா புதுக்கிழமையானதம்மா, அழுது புலம்பினாங்க 5 லட்சம் ஜனங்களம்மா, அழுது புலம்பினாங்க 5 லட்சம் ஜனங்கள். அழகு சப்பர தேரு வடிவம் வச்சான் பாரு, அழகு சப்பர தேரு அதை அலங்கரித்தது யாரு? தங்கமே இங்கேமே நன்னே நன்னே நானே கொடுத்தானே நன்னே நானே. நன்னே நன்னே நானே கொடுதானே நன்னே நானே. பசும்பொன்னில் அடக்கம் செய்து பால் தெளித்து மாலையிட்டார். பச்சை குழந்தை முதல் தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டார். பசும்பொன் தந்த ராஜனே முன்புகழ் பாடுவேன் அடுகு சந்தைக்காரனே. பசும்பொன் தந்த ராஜனே முன்புகழ் பாடுவேன் கடுகு சந்தைக்காரனே. தெய்வீக திருமணார் இன்னும் சாகவில்லை. கள்ளர் மரபர் அகமுடையர் நெஞ்சில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் மரபர் நெஞ்சில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று எடுத்துரை தாராளமாக இருக்கிறார். தேவர் இருக்கிறார், இருக்கிறார் தேவர் இருக்கிறார், நாட்டுக்கு போற்றும் நல்ல மனிதர் இருக்கிறார், நாட்டுக்கு உழைத்த நல்லவர் என்னும் இருக்கிறார், தென்னாட்டு சிங்கம் இருக்கிறார், முக்குளத்தோராய் வாழுகின்றார், மரபர் மக்களில் வாழுகின்றார். இருக்கிறார் தேவர் இருக்கிறார். இருக்கிறார் தேவர் இருக்கிறார். இந்த அன்பளிப்பெழுத்து கௌரவப்படுத்திய அனைத்து உள்ளத்துக்கும் நன்றி நன்றி. இந்த வணக்கம். ஏன் ஆம்பளையால தான் காசு கொடுக்கணும் பார்த்தா, இந்த பொம்பளையால இந்த ஒரு 50 பேர் உட்காந்துருக்கீல்ல, நீங்கெல்லாம் இந்த காசு இல்லைன்னா பரிசை வீட்டில் வச்சுட்டு வந்தா இந்த காதில் நடக்கிறது, கழுத்தில் நடக்கிறது, காலில் செருப்பு கிடக்கா, செருப்பு இருந்தால் அவர்கிட்ட கொடுங்க. ஆமாம், கொலுசு இருந்தால் என்கிட்ட கொடுங்க. விளக்கமாக இருந்துச்சுன்னா அந்த மிருதங்கக்காரன்ட்ட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், எதுக்கு சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியேப்பட்ட காலகட்டமாகி போச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், நாடகம்னா இன்னைக்கு மக்களுக்கு எங்கேயுமே தெரியாது. இன்னைக்கு ஜப்பானில் முதற்கொண்டு நாடகம் போடுறதுக்கு ஆர்டர் வருது, சிங்கப்பூரில் முதற்கொண்டு நாடகம் நடத்திட்டு வந்தாச்சு, அந்தமானுக்கு நாடகம் போகுது. இதுக்கெல்லாம் காரணம், மொத்த காரணமும் இந்த நாடக அமைப்பாளர் எனது அருமை மைத்துனர் கண்டிலானை சேர்ந்த தங்கப்பாண்டியன் மச்சான். கைதட்டுங்கண்ணே. உண்மையிலுமே இன்னைக்கு தேவர் பாட்டு இன்னைக்கு உலகம் பூரா பரப்புனது எங்கள் மச்சான் ஒரு ஆள் தான். அது மற்ற ஆளுக்கு தெரியுமா என்ன தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க வேற ஆள் பேரை நம்ம பேச வேணாம். அவர் உருவாக்கி விட்டதே இந்த யூடியூப் சேனல், இந்த நாடகம், இந்த முகரக்கட்டையில் பூரா இன்னைக்கு வெளிநாட்டுக்கு பூரா அனுப்புனது. இன்னைக்கு இங்கே நடக்கிற நாடகத்தை நாங்கள் இருந்தாலும் என்னையே சொல்லிக்கிறேன், ஏன்னா மற்ற சொல்லக்கூடாது. நான் இன்னைக்கு செத்து போனால் கூட நாளைக்கு என் வீட்டில் ஓட்டு பார்த்தோம்னா தெரியும், நரிப்பை ஒரு நாடகம் போட்டோம்னா வந்துடும். அதுக்கெல்லாம் காரணம் எனது அருமை மைத்துனர் தங்கப்பாண்டியன் கண்டிலான், இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எனது அருமை. ரொம்ப வருஷமாக புருஷன் முண்டாட்டிக்கு குழந்தையே இல்லை. குழந்தை இல்லைன்னா பார்த்து போகாத கோயில் கிடையாது, ஏறாத ஆஸ்பத்திரி கிடையாது. அப்போ கடைசியாக பார்த்துருக்கு இந்த பொம்பளை ஆளும். எப்படியாவது பழனி மலைக்கு போயிட்டு வந்தோம்னா, நம்ம புருஷன் பாத யாத்திரையாக நேர்ந்து விடுறேன், என் புருஷன் போயிட்டு வந்த உடனே எனக்கு எப்படியாவது புழு பூச்சியை கொடுன்னு சொல்ல, ஏ இங்கே போய் இல்லை அங்கே நீ என்ன நீ அங்கே அடுத்து இவர் போனதுக்கு பற்றி என்ன பாட்டு பாடுவீங்கன்னு கேட்குறாப்ல. அப்படியா? அது நான் பாடுங்க, அது நான் பாடிக்கிறேன். அப்போ
இப்படி இருக்கு. என்னையா அதுதான் பிடிச்சலா. அப்ப பழனி மலைக்கு போயிட்டாரு. நம்ம ஆளுக்கு சின்ன உடம்பா இருந்தா பரவாயில்ல, சித்து உடம்பா இருந்தா வெடுக்கு வெடுக்கு நடந்துடலாம். இந்த மிருதங்காரர் இருக்கேன் பாருங்க, இவனே மாதிரி நம்ம ஊர் நம்ம சங்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, ராசா முகமது. ராசா ஓட்டுக்காரு 125 கிலோ. அவங்க தம்பி தான் இவரு. ராக்கெட்டு அவனத்தே நீ தான் உடம்பு கிறக்க வச்சுட்டிய. அவனை ஏன் இறக்க வைக்க? ஆமா, நடந்து போனா கிறங்க வச்சுட்டிய. இங்க பேச இதை கேளியா, கதையில வந்து நீ பின்பாட்ட என்ன பாட்டு? ஒழுக்கம் உயர்வு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஊமப்படும், ஓம் ஊமப்படாது. ஆமா, அப்ப நடந்து போக போக இந்த தொடர் ரெண்டு அறுத்துருச்சு. சரி, அறுத்த ஒண்ணு பாத்திருக்கியா மனுஷன்? அறுத்த என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு எண்ணெய் போட்டு ஆத்துவாங்க. யார் எண்ணெய் போட்டா? எண்ணெய் போட்டு ஆத்துவாங்களா? தேங்காய் எண்ணெய். அப்படி சொல்லு. தேங்காய் எண்ணெய் மொட்டை மொட்டையா சொல்லாதீங்க. மேல நடுமலைக்கு போயிட்டாரு. சரி, நடுமலைக்கு போனவருக்கு ஒரு சோதனை. பசி கோளாறு ஆரம்பிட்டுச்சு. ஆமா, உலகத்திலே பெரிய நோயை ஆண்டவன் கொடுத்துருக்கேன். ஆமா, அது எந்த நோயும் கிடையாது. அதுதான் பசி. பசி பசி வகுத்து பசி. என்ன இருந்தாலும் இருந்துடலாம். இந்த வகுத்து பசி இல்லாம எவனும் இருக்க முடியுமா? வகுத்து பசி வந்துருச்சு. சரி, நடுமலையில அப்பம் கடையா இருக்கு. ஆமா, அந்நேரம் பார்த்து ஒருத்தன் வந்து வித்துட்டு வந்திருக்கேன். டப்பா 100 வித்துருக்கேன். என்னது? மூக்குப்பிடி டப்பாவா? பழனி மலைக்கு என்ன ஃபேமஸ்? ஒருவேளை மசாலா டப்பாவா இருக்குமோ? இல்ல மசாலா பொடி டப்பாவா அவன்கிட்ட கூட. ஆமா, 2 பேரும் இதுல வச்சுக்கிட்டீங்க. மூக்கு பஞ்சாமிர்த டப்பா 1 கிலோ டப்பா 100 ரூபா. சரி, 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். சரி, வாங்கினவனை பாருங்க, பசி கோளாறுல மொத்தத்தை வாயில வலிச்சு உள்ள வெளிட்டேன். ஆஹா, பசி ஓவர் ஆயிடுச்சு போல. பசி ஓவர். ஒன்னோட சேர்ந்த மறுபடி சாமி கிட்ட நெருங்கியாச்சு. சரி, மறுபடி முறியவனுக்கு ஒரு சோதனை கொடுத்துருக்கேன். என்ன சோதனை? ஒழுங்கா விரதம் இருந்து போனா தானே. ஆமா, இவன் அங்க போய் ஏறினோன்னா அங்கிட்டு உள்ள மூலஸ்தானத்துக்குள்ள 10 நிமிஷத்துல சாமியை கும்பிட்டுலாம். ஆமா, உனக்கு இந்த பஞ்சாமிரத வயிற்றுக்குள்ள போச்சுல. ஆமா, காலி வகுறு. சரி, வகுத்த கலக்கிருச்சு. ஆஹா, வகுத்த கலக்குனா உள்ள பாத்ரூம் வெட்டி வச்சிருப்பான் கோயிலுக்குள்ள, அங்க இருக்காது, எங்கிட்டு போக முடியல. ஆமா, வையாசி விசாரத்துக்கு முன்னாடியும் கூட்டம் பின்னாடியும் கூட்டம் எங்கிட்டும் போக முடியல. இந்த முண்டை கிட்டு முழிச்சு பாத்துருக்கு. இந்த பஞ்சாமிரத டப்பாவை கீழே ஓடல. ஆமா, இந்த சோழனா பை ஒண்ணு போட்டு போவாங்கல்ல. ஆமா, இந்த பைக்குள்ளதான் இந்த டப்பா இருக்கு. சரி, இந்த டப்பா யோசனை வந்துருச்சு. டப்பாவை எடுத்தேன், எடுத்துக்கிட்டு திறந்துக்கிட்டு முன்னையும் பின்னையும் பார்த்தேன். ஆமா, காய் வெட்டிய தூக்குனேன், பின்னாடி விட்டுக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு 1 கிலோ டப்பா நிறைஞ்சு வச்சு. அதை கீழே ஓட முடியுமா? ஓட முடியாது. அதையும் தூக்கி பைக்குள்ளே வச்சுக்கிட்டு நேரம் நடந்து வந்துட்டேன். மூடிட்டேன். பேண்ட வண்டி கூட கழுவாம அவன் சாமியை கும்பிட்டு வந்துட்டேன் வெளியே. சரி, பழனியில மட்டும் வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசம்? ஒண்ணு ரயில்ல போலாம். ஆமா, இல்ல ரோப் கார்ல போலாம். ஆமா, இல்லன்னா படி வழியே ஏறி வரணும். இன்னொன்னு பின்னாடி கூட இறங்கி ஆனப்பாதை வழியே போலாம். சரி, ஆனப்பாதை வழியே இறங்கி நடந்து போனவனுக்கு ஒரு சோதனை. மறுபடி என்ன சோதனை? இந்த முண்டை விரதம் இருந்தா. ஆமா, ஒரு 3 பேர் வழிப்பறி கொள்ள இறங்கி இருப்பான் இல்ல. ஆமா, திருட்டு போய் எவ்வளவு ஆயிடுச்சு. அது யாரா இருப்பா? ஆமா, பூரா கெடுக்கிறது. சரி, ஏன்னா ஏச்சு திங்கிறவன் 7 ஓடி இருக்கேன், உழைச்சு திங்கிறவன் 1 ஓடி தான் இருக்கேன். இன்னைக்கு எவன் உழைச்சு திங்கிறேன்னு சொல்லி வைப்பான். பூரா பேர் ஏச்சுக்கிட்டு தெரியான். 100ல ஒரு ஆளு தான் உழைக்கிறேன். சரி, அதே நடக்குது. நடந்து போகையில அந்த 3 பேர் மறைச்சிட்டே. அந்த 3 பேர் யாரு? தினேஷ்குமார், சரி, அழகரு, சத்திவேலு. சரி, இந்த 3 பேரும் கத்தியை கொண்டு வந்து மிரட்ட. இவளுக்கு தலைவர் யாரு தெரியுமா? தலைவர் யாரு? பரணி. அப்படியா? இந்த சங்கத்துக்கு தலைவர் அவரு. இவர்கிட்டதான் கொண்டு எல்லாம் சேர்க்கணும். ஆமா, முண்டிய கட்டியதை கிழிச்சு யாரு? அதே நீங்க கிழிச்சு போய் தான் உங்களுக்கு கிழிச்சு போய் தானே வந்துருக்கீங்க. 3 பேரு மறைச்சிட்டேன். பைக்குள்ள என்னடா இருக்கு ஒழுங்கா எடுறா அப்படின்னு சொல்ல. சரி, இப்ப இருந்த 100 ரூபாயத்தை பஞ்சாமிரதத்துக்கு கொடுத்துட்டேன்ல. ஆமா, அப்ப பைக்குள்ள உள்ளதானே எடுப்பேன். ஆமா, ஐயா இந்த காவி வேட்டியும் இந்த டப்பாவும் தாயா இருக்குன்னு சொல்ல. சரி, இவன் டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இந்த டப்பா தாயா மிச்சம் சொல்ல. சரி, இவங்க ஒரு அன்னத்துக்கு செத்தவங்களா இருப்பாங்க. இவருக்கு பஞ்சாமிரதம் கிடைச்ச வரைக்கும் லாபம்டான்னு சொல்லிவிட்டு பஞ்சாமிரதத்தை வாங்கிட்டு பஞ்சாமிரதம் நினைச்சு இவங்க வாங்கிட்டு போய் சரி மலை அடிவாரத்துல போய் உட்காந்துட்டு திறந்து பார்க்க. அப்பத்தான் ஒருத்தன் கேட்டிருக்கேன், அழகரு ஏண்டா பஞ்சாமிர்தம் கருப்பு கலர்ல இருக்கும். ஆமா, இல்ல அரக்கு கலர்ல இருக்கும். சரி, இது என்னடா வித்தியாசமா மஞ்சள் மஞ்சள் இருக்கு அப்படின்னு சொல்ல. உங்க மூஞ்சி அப்படி போகுது. இன்னும் ஒருத்தர் தினேஷ்குமார், அவன் சும்மா இருக்க கூடாது. ஏண்டா பஞ்சாமிரத்துல கல்கண்டு கிடக்கும், பேர்ச்சம்பழம் கிடக்கும், வாழைப்பழம் கிடக்கும். இதை விட்டு இதனடா வித்தியாசமா கருவேப்பிலத்தோடு தக்காளி தோடு கடுகுலாம் மதக்குது அப்படின்னு சொல்ல. இது புதுத்த பஞ்சாமிரதம்டா. மறுபடியும் சும்மா இருக்க மாட்டோம்னு பரணி தலைவர் வந்துட்டாரு.
பரணி தலைவர். ஆமா, இவர் சொல்லியிருக்காரு. இவர் லேசா ஏன்டா 2026ல பஞ்சாமிரதத்தை பெசலா போட்டுக்கிருக்காங்க, இடம் தாளிச்சு விற்கிறான் இடம்னு சொல்ல மஞ்சப்பொடி ஓட்டு. சரி, சும்மா இருக்க கூடாதா? ஆமா, வாயை வச்சுக்கிட்டு இவன் சும்மா இருக்கலாம்ல. ஒத்த விரல ஓட்டி நக்கிட்டேன். யாரு? பரணி தலைவர். இவனுக்கு வெளியே எடுக்க முடியல, எதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு வச்சு. ஆமா, தலைவர் கையை வெளியே எடுக்க முடியல, தொண்டர் வைக்க முடியல. இவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க, தொண்டர்கள் பின் வாங்கிடுவாங்க. ஆமா, இவன் பின் வாங்கிடுவான்ல. ஆமா, எப்படி ராப்னு கேக்குறாங்க. இவர் வாயில எடுக்காம இருக்காரு. சொன்ன உடனே இன்னொருத்தர் சும்மா இருக்க கூடாதா? 3 விரல ஓட்டி நக்க. அந்த முட்டைக்கு தெரிஞ்சு வச்சு, இது மூஞ்சி அது வாக்க, அது மூஞ்சி இது வாக்க. காலையில உங்க வயல அவன் வைக்கிறோம்ங்கறியா? அது வச்சு மயிரை புடுங்குச்சு. இன்னும் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பார்த்தேன். இவங்க 2 பேரும் காலி நிக்கிறாங்க பஞ்சாமிரதத்தை. சரி, 4 விரல ஓட்டி மொத்தமா வளைச்சுக்கிட்டு வரைக்கும் வாயில வைக்க. அப்புறம் தான் 3 முண்டைகளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம பிஏ திண்ட விஷயம் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு. ஆளாளுக்கு ஒரு மூலையில போய் வாயை கொப்பளிச்சு துப்பிட்டு, சரி, இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்? ஏய், வீட்டுக்கு போய் தண்ணியை கிண்ணிய போட்டு யாரும் எவன்ட்டு எதுவும் சொல்லிடாதீங்க, அப்புறம் பிஏ துண்ட குடும்பம் சொல்லிடுவாங்கடா. ஆமா, அதனால போற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. பஞ்சாமிரதம் யாரும்? உங்க பஞ்சாமிரதம் தானா? அன்னையாரும் பார்த்து அழகர் கொண்டாட்டி கொடைக்கானல்ல, சரி, வாசல்ல உட்கார்ந்து மஞ்சச்சீரகம் போட்டு அம்மியில போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. சரி, நம்ம புருஷன் இன்னைக்கு பழனிக்கு திருட போயிருக்காரு, இன்னைக்கு பல்கா கொண்டு வந்துருவாரு, இன்னைக்கு சேவல் அடிச்சு குழம்பு வச்சிருவோம் சொல்லி அந்த பொம்பளை மஞ்சச்சீரகம் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கு. சேவல் அடிச்சா? ஆமா, நாட்டுக்கோழி. இது உள்ள ஓனேன்ல, ஏய் நெல்லியா பழனிக்கு திருட போனீல, ஆமா, என்னையா கொண்டு வந்தேன்னு கேட்க. சரி, இவன் மண்டையை சொரிஞ்சிட்டேன், இன்னைக்கு ஒண்ணு அகப்படலாமா அப்படின்னு சொல்ல. சரி, நீலாம் அந்த பொம்பளை யதார்த்தமா பரணி பொண்டாட்டி என்ன சொல்லுச்சு? பரணிக்கு என்ன கல்யாணம் முடியல. அப்படியா? நீலாம் சோத்த திங்கியா, சோத்த விட்டு பிய திங்கியான்னு கேட்க. யார? அழகர. கேட்ட உடனே ஒருவேளை நம்ம பிய தின்ற விஷயம் எப்படி இருக்கு தெரியும். இவன் அது யதார்த்தமா தான் கிடைச்சு. சரி, உடனே ஓட்டான் பாரு போடு, நான் பிய தின்ற விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்க. வந்துருச்சா? ஏன்னா தவளை தன் வாயால கெடும். இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அதை ஊரா ஒப்பி வச்சிருவேன். இன்னைக்கு கடலாடி வட்டம் புறமு, அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் புறமு, அடுத்து தமிழ்நாட்டே பரப்பி கொண்டு வர அளவுக்கு வந்திருக்காங்க. அதனால நல்ல முறையில் இருக்கும் எடுத்துரைத்து பாட்டு பாட போறாப்லையாம்டானே மூச்சு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் மாதத்திலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விவரங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில வந்தாரு, என்னிடம் முக்கிய விவரங்களை சொன்னாரு. சாதிகளின் பெயரை சொல்லி சங்கங்களை 100 வச்சு, சாதி விவரங்களை சண்டையிடக்கூடாதுன்னு, சாதிகளின் பெயரை சொல்லி சங்கங்களை 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. தேவர் மகன் சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போகும் என்றாரு, முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போகும் என்றார். அக்டோபர் மாதத்திலே அந்த சாமநேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விவரங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள் செயல்கள் இல்லை என்றாரு. தேவர் மகன் கடவுள் செயல்கள் இல்லை என்றாரு. அரசியல் களவாணி பயல்கள் எடுப்பதென்றார். அக்டோபர் மாதத்திலே அந்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விவரங்களை சொன்னாரு.
மங்களகரமா நன்னகரமா விளங்கக்கூடிய நமது ஊர் நல்ல ஊர் ராமநாதபுரம். சிறந்த முறையில் ஆர்வமித்துக் கொண்டிருக்கும் நம்மளெல்லாம் உறவினருமாகிய எனது அருமை அன்னார் அன்னலட்சுமிபுரத்தைச் சேர்ந்த டி திருமுருகன் அவர்களுக்கு விழாக்கள் செல்வாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். அருமையான முறையில் இங்கு மிருதம் வைத்துக் கொண்டிருக்கும் சிறு வயதாக இருந்தாலும் நம்ம மாவட்டத்திலேயே, நம்ம மாவட்டம் கிடையாது, விருதுநகர் மாவட்டம், நம்மள உறவினர் எனது அருமை சகோதரர் இன்னைக்கு காலேஜை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து வாசிக்க வந்திருக்கேன். பரணிதரன் அவங்க மத்தியில் மிருதகம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். அருமையான முறையில் ஆர்வம் செய்து கொண்டிருக்கும் அருமை மாமா பல்டி முருகன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக இங்கு சிறந்த முறையில் தாளம் இசைத்துக் கொண்டிருக்கும் எனது அருமை சித்தப்பா காஞ்சனகுளத்தைச் சேர்ந்த அருமை சித்தப்பா SP ராமர் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அருமை மெய்த்துனர் கண்டிலானைச் சேர்ந்த பிரபல யூடியூப் சேனல் உரிமையாளர் கிருபா ஸ்டுடியோ உரிமையாளருமாகிய எனது அருமை மச்சான் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். அதற்கு அடுத்தபடியாக இங்கு உங்கள் முன்னால் பப்பலாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்துக்குரிய அன்பு இல்லப்பா, உங்க பேர் என்னன்னு தெரியணும்ல? ஆமா, நோட்டீஸை நீங்க வச்சுக்கிட்டீங்க. குழலுவதும் ஏன்டா நீ வேற வெம்பாரு. ராக்கெட் ராஜா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலே மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. செத்தா உனே எத்தனை மாலை இல்ல கேக்குறேன், என்ன அளவு ஊற போனானே மாப்பிள்ள என்ன இன்னைக்கு புதுசா வச்சிருக்கு புல்லோக எங்களுக்கெல்லாம் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் நரிப்பையூர் மறவர் இளைஞர் மற்றும் பெரியோர்கள் சார்பாக அவர்களுக்கு எங்களை சார்பாக நன்றி கலந்த வணக்கம் 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 என்று தெரிவித்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் நரிப்பையூர் காரண மறவர் உரையின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சந்தன மாரியம்மன், ஸ்ரீ சாஸ்தா ஐயப்பன், ஸ்ரீ கற்பன சுவாமி, ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ துர்க்கை அம்மன், எத்தனை பேர் தான் சொல்ல முடிய விடுஞ்சிறேன், நவக்கிரகம், ஸ்ரீ மடத்து மாரியம்மன், ஸ்ரீ பிழை பொருத்தம்மன், ஸ்ரீ சிவன் நந்தீஸ்வரர், மொத்தமாக வச்சுட்டீங்க இருக்க மற்றும் பரிவார தெய்வங்களின் 48ஆம் நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு தமிழகத்திலே தலை செய்த கதாபாத்திர நாடகமானது ஸ்ரீ வள்ளிதர் நாடகம் அபிஷேகம் நடைபெறும். நிகழும் மங்களகரமான தமிழ் ஸ்ரீ பராப வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 11:30 மணிக்குள் நரிப்பையூர் கிராம தலைவர் திரு BKC வெங்கடேஸ்வர தேவர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ சந்தன மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் 48 என்ன ஓயாமல் அதை எழுதி வச்சிருக்கீங்க 48ஆம் நாள் மண்டல பூஜை விழா நடைபெற இருப்பதால் கிராம பொதுமக்கள் வருக என வழங்கி வரவிட்டாங்க. அதை முடிச்சு எல்லாத்தையும் படிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு ஊரில் பிடித்தேன் எதையும் படிக்காமல் நம்ம பாட்டில் உள்ள போயிட்டேன். இதை முடிஞ்சு வச்சுப்பா, அதை படித்து என்ன பண்ணுன்ற சண்டைக்கு வந்துட்டாங்க. அதனால எதையும் விட்டுறக்கூடாது, மொத்தத்தையும் படிச்சிடணும். ஆமாம். அடுத்தபடியாக ஸ்ரீ பராபவரிடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு மங்கள வாத்தியம், ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், புண்ணியாக வாசனம், வேத என்ன கண்ணு தெரிய மாட்டேங்குது, வேதிகார்ச்சனை நாளைக்கு தான் போகிறேன், வேதிகார்ச்சனை மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் விசேஷ ஹோமங்கள் பூஜை நடைபெற்று முடிந்து திரவிய ஸ்ரீ தி பூர்ணாகிதி தீபாவளி நடைபெற்று முடிந்து பூர்ணாகிதிண்டா அப்படிதான் போட்டிருக்க, என்ன போட்டிருக்க, அப்போ உன் தலையில தான் முடிக்கும். அன்று காலை 11 மணிக்கு விசேஷ அபிஷேகங்கள் காலாபிஷேகமும் சிறப்பாக முடிந்து அலங்காரம், மகா தீபாராதனை,
லலிதா சகஸ்ர நாம பாராயணம் முடிந்து நைவேத்தியம் பிரசாதம் வழங்குதல் நடைபெற்று முடிந்து பொது அன்னதானம் நடைபெற்று முடிந்து அன்றிரவு 10 மணிக்கு தான் இந்த வள்ளியர்மனா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாடகத்தில் நடிக்கிறக்கும் நடிகை சிகாமணிகள் நடிகர்கள் அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அறிமுகப்படுத்த முடியாத அடியின் கடமை என்று கூறிக்கொண்டு சென்றவர் தனக்கான தானே என்று வெற்றிக்கூடிய நாட்டி வரும் நடிப்பின் சுடர் நடிப்பின் சாம்ராட் சங்கீத சாம்ராட் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடிக்கு அருகாமையில் உள்ள கோவிலாங்குளத்துப்பட்டி மாடம் முன்னெடுத்த எனது அருமை அண்ணார் ஜெயராமன் அவர்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தன். அடுத்தபடியாக குயிலின் குரலோவியம் குயிலிசை கோயிலவாணி வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் புராண நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அருமை சகோதரி ஆரியூர் சகோதரி மணப்பாறை மாணவன் நடந்த அருகாமையில் உள்ள துவரங்குறிச்சியைச் சேர்ந்த டி.கே. அன்னலட்சுமி அவர்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளிநாயகமாக தோன்றுவார்கள். பேச்சுக்கு பேச்சு சொல்லுக்கு சொல்லு பீச்சுக்கு பீச்சு என்று சொல்லக்கூடிய அருமையான முறையில் உரையாட காத்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயம், இந்த ஊருக்கு பேர் நரிப்பையூர். கொஞ்சம் தள்ளி என் ஊருக்கு பின்னாடி வந்தா மாரியூர். மாரியூர்னு எதுக்கு பேர் வந்துச்சு? இன்னைக்கு வெளியே வந்த உடனே நாரதர் என்கிட்ட சொல்லணும். நாரத மகரிஷி புண்ணியவ வரிச்சியூர் பழனியப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட தம்பி மையன் மணிவண்ணன் அவர் வந்து மாரியூருக்கு விளக்கத்தை சொல்லிட்டாருன்னா நான் நரிப்பூருக்கு நான் விளக்கத்தை சொல்றேன். அருமை சகோதரர் நமது வரிச்சியூர் மாநகர் முன்னெடுத்த பூவந்தி மாநகர் முன்னெடுத்த KMP மணிவண்ணன் ஒரு மத்தியில் நாடுகள் கழகப்பிரிவினர். அடுத்தபடியாக புதிய பாடல் பழைய பாடல் தெம்மாங்கு பாடல் எந்த பாடல் கேட்டாலும் தத்துவ பாடலுக்கே பெயர் விட்டு விளங்கக்கூடிய எனது அருமை என்னார் காலையில் செக்யூரிட்டி வேலை, நைட்டுக்கு வந்துக்கிட்டு பெட்டி வாசிக்கிற வேலை. உனக்கு எத்தனை சம்பளம் தான் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இரும்பு அடிக்கிற இடத்துக்கு ஈக்கு என்ன வேலை இல்லை தெரியாமல் கேட்க. ஏப்பா ராக்கெட்டு இல்லை உன்னுடைய ஆசீர்வாதம் தான்ப்பா. ஏப்பா போப்பா நீ வேற. அன்னலட்சுமிபுரத்தை சேர்ந்த டி. திருமுருகன் அவர் மத்தியில் அருமை அன்பா. எத்தனையோ கோவில் உண்டு எத்தனையோ தெய்வம் உண்டு என் தாயி சந்தனமாரி உன்னை போல் தெய்வம் இல்லை. என் தாயி சந்தனமாரி உன்னை போல் தெய்வம் இல்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயி சந்தனமாரி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயி அருளாசி தர வேண்டும். தாயி அருளாசி தர வேண்டும். சக்திக்கு மயங்காதது ஏதும் இல்லை, பத்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. சக்திக்கு மயங்காதது ஏதும் இல்லை, பத்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. என்றைக்கும் உள் புகழில் கலக்கமில்லை, என்றைக்கும் உள் புகழில் கலக்கமில்லை. என்றைக்கும் நீ இருக்க என் தாயி சந்தனமாரி நீ இருக்க இந்த நரிப்பையூர் கிராம பொதுமக்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயி சந்தனமாரி வர வேண்டும். தாயி சந்தனமாரி வர வேண்டும். தடுமாறி வருவோர்க்கு துணை நீயம்மா, தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா.
சந்தன மாரியம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயி சந்தன மாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயி அருளாசி தர வேண்டும் தாயி அருளாசி தர வேண்டும். இந்த கைதட்ட என்னப்ப ஏன் என்ன ஊர் கட்டுப்பாடா கைதட்டக்கூடாதுன்னு? கைதட்டல எவ்வளவு நன்மை இருக்குன்னு தெரியுமா? ரெண்டு கையும் தட்டினோம்னா ரத்த அழுத்தம் சீரட்டமா ஓடும். ஒரு விஷயம் நல்லா கேளுங்க, கைதட்டுறதுலயே கும்மி அடின்னு இருக்கு, ஒயிலாட்டம்னு ஒன்று இருக்கு. இதுக்கு ஃபேமஸ் எந்த ஊர் தெரியுமா? இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான். அதுக்கும் ஃபேமஸ் நம்ம ஊர் தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சும்மா அப்படியே நீங்க உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க 100 நாவலை பார்த்துட்டு போயிடுவோம். என்னைக்கு 100 நாவலை ஆற முடிச்சானா அன்னைக்கே எல்லாம் போச்சு. கட்டின புருஷனுக்கு கூட கஞ்சி அடைய மாட்டேங்க. ஆமா, பெத்த பிள்ளைக்கும் சோத்து போட்டு வைக்கிறது இல்லை. விவசாயம் அழிஞ்சு போச்சு. இங்க குண்டியல் ஊருக்கு தண்ணி இல்லை, நரிப்பூர்ல கூட கிடக்கு. எங்க ஊர்லாம் போச்சு அமுட்டு. சரி, அப்படியே ஊர்ல தண்ணி இருந்தாலும் அதில் பேண்ட் வச்சுட்டு போயிடுறாங்க. என்ன பேப்பருக்கு துடைக்க வைக்கிறாங்க. அடுப்பாக சிறந்த முறையில் மிருதக புகழ் மிருதக சக்கரவர்த்தி இளம் கலை அரசு எனது அருமை சகோதரர். நாங்கள் 2 பேரும் ஒரு லிங்கில் இருப்போம். ஆமா, ஏப்பா என்னப்பா லிங்க் 2 பேரும்? லிங்குனா அண்ணன் தம்பி, கணவன் மனைவியா? கணவன் மனைவி. ஆமா, சரி அப்படியே வச்சுக்கப்பா. கணவன் மனைவி நாங்க 2 பேரும் இருந்தேன். மைச்சட்டுக்காரர் நானு. கணவன் மனைவி நான் அவங்கள சொல்ல முடியாது. நம்ம அவங்க போட்டாதான் நம்ம இது பண்ண முடியும். இல்லைன்னு வைங்க நம்மளுக்கு பீ எரிச்சு போங்க. அன்பான முறையில் மிருதக புகழ் மிருதக சக்கரவர்த்தி அன்னாரது அன்பு வாத்தியார் நமது ரெட்டியாவட்டியை சேர்ந்த சேகர் வாத்தியார் அவர்களது மாணவனுமாகிய எனது அருமை தம்பி ரெட்டியாவட்டியை சேர்ந்த ஜிபி பரணி தரன் அவர் உங்க மத்தியில் மிருதங்கம் தொப்பி தவிழா டோலா.
நேத்து பிறந்ததுக்கு ராக்கெட் இருக்கிறதுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகாது. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்த சிறந்தாழ்ந்த முறையில் அறுதான முறையில் அதுக்கினே அவங்க துணையாக வாசி காத்து கொண்டிருக்கும் பலவாத்திய புகழ் பலவாத்திய சக்கரவர்த்தி எனது அருமை மாமா மதுரை விமான நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள பரம்பட்டியைச் சேர்ந்த எஸ்பி முருகன் அவர்கள் மத்தியில் ஆர்வம் முக்கியம். பல்ட்டி முருகன் உனக்கு பேர் வச்சிருக்காங்கல்ல, இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் அந்த டான்ஸ் கரப்பில் வெளியே வரேன். நான் பல்ட்டி அடிப்பேன், அடிக்க எனக்கு தெரியல. நீ பல்ட்டி எப்படி அடிக்கணும்னு சொல்லி கட்டுற. பல்ட்டி அடிக்கல, உனக்கு எதில் அடிப்பேன்னு தெரியாது ஒன்னே. அப்படியா? அதுக்காக தாயும் தெய்வக்கூடிய தாள தயர்த்தா லய சக்கரவர்த்தி லய மாவேதை எங்கெல்லாம் வழி நடத்து செல்லக்கூடிய லய மாமேதை சாமாந்தே சின்ன சாமியா. அந்த வண்டி இல்லைன்னா எந்த வண்டி ஓடாது. இதுதான் உண்மை. தாளந்தே முதல்ல தாய், அதை பற்றி நினச்சிக்கிறேன்னு அருமை சித்தப்பா காஞ்சனகுளத்தை சேர்ந்த எஸ்பி ராமர் அவர்கள் மத்தியில் தாளம் சிறந்த முறையில் சிறிதளவு பேசினாலும் பெரிதளவு உங்கள் செவியில் கூட்டக்கூடிய ஒளிவொலி அமைப்பு சிறந்த ஸ்தாபனம் நரிப்பையூர் மாநகரத்திற்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கும். ஊரை வச்சு பேரை வாங்குறது இல்லை, நம்மளை வச்சு முதல்ல பேரை வாங்கணும், அதுக்கடுத்த ஊரை வாங்க முடியும். உண்மைதானே? ஒரு ஊர் இருந்துச்சுன்னா ஒரு நாடக நடிகர் இருக்கணும், இல்லைன்னா ஒரு காளை மாடு இருக்கணும், ரேஷ் மாடு இருக்கணும், அதை விட்டு இல்லை கோயில் காலம் இருக்கணும். அதே மாதிரி எடுத்துக்கூட கண்டிலான்னா இப்போ எல்லாருக்கும் தெரியுமே, யாரை சொல்லுவீங்க? தங்கப்பாண்டி மச்சான தான் சொல்லுவீங்க. அப்படி ஒரு பேரை சேர்க்கறதுக்கு இருக்கணும். அது மாதிரி பேரை சேர்க்கறதுக்கு விடிய விடிய இப்படி முழிச்சிருந்தீங்கன்னா நல்லது. நீ பாட்டில் ஏற்றுன்னு சொல்ல இல்லை கீழே குனிஞ்சுக்கிட்டு நீ பாட்டில் புல்லை வாங்கி வச்சுக்கிட்டு ஏற்றுனே இங்கே நாடகம் படுத்துறேன் எடுத்து வைத்து அதுக்காக சாப்பாடு அருமான முறையில் ஏற்பாடு. அந்த ஐயா அப்பா நல்ல மனுஷன். ஆமாம், அந்த உபசரித்த குணம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நல்ல சாப்பாடு. நடிகர் பூராமே சொன்னாங்க இருக்கார் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அவன் இப்படி சாப்பாடு போட்டாத்த அதைத்தான் சொல்றேன். அந்த உபசரித்த உள்ளம், அந்த உள்ள வேணும்ல, என்ன வேணும் ஏது வேணும், டக்குன்னு சைவமா உங்களுக்கு இருங்க அப்பளத்தை டக்குன்னு பொரிச்சு அப்படி கொண்டு வரணும்யா. அசைவமா அதுக்கேற்ற மாதிரி. மற்ற ஒரு மாதிரி இந்த பிராய்லர் கோழியை போட்டுக்கிட்டு தெரிவாங்க சில ஊரில், அப்படி கிடையாதுல்ல. பார்த்தியா கடல் ஏரியாவுக்கு வந்துட்டாலே அந்த மீன் தான், மீன்லேயும் நல்ல விலை மீன். அருமான சாப்பாடு அருமான ஏற்பாடு பண்ண உபசரித்த அனைத்து உள்ளத்திற்கும் நன்றி நன்றி வளர்த்திருத்து உண்டு. அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு காரண மறவர் உறவின் முறை சங்கம் மற்றும் கிராம பொதுமக்கள் நரிப்பையூர் என்பதை எடுத்துரைத்து நாடகத்திற்கு உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களையும் அறிமுகப்படுத்தி வைத்த நாடக அமைப்பாளர் அந்நாடக பொறுப்பாளர் கிருபா ஸ்டுடியோ உரிமையாளர் கண்டிலான் மாணவர்கள் எடுத்த தங்கம் எனது அருமை மைத்துனர் தங்கப்பாண்டியன் அவர்கள்
இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கார். நாடகம் மட்டுமின்றி இன்னும் பல்வேறு நாடகங்களை அமைத்து தர காத்துக் கொண்டிருக்கார் என்பதை எடுத்துரைத்து, எந்த நாடகமாக இருந்தாலும் அருமை மெய்த்துணர் தங்கப்பாண்டியன் அவர்களை நாடகங்கள் என்பதை எடுத்துரைத்து, ஆடலரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தரகை, நடன ஒய்யார் கனிஷ்கா மோட்டுவானியை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நேரில் கூட்டி வந்திருக்கேன். கன்சிகா மோட்டுவானி உள்ள இருக்கு. அவங்க ஆக எத்தனையோ கொம்பன் படத்தில் நடிச்சது யாரு? லட்சுமி மேனன். அந்த லட்சுமி மேனன் நீங்க அங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ உள்ள ஊட்டி வந்திருக்கான். வந்தவன சொல்லும் பாரு, லட்சுமி ராய் மைக் செட் சும்மா தரம். அருமையான முறையில் சிறந்தாழ்ந்த முறையில் எங்கு நடனமாட கற்றுக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி மதுரையைச் சேர்ந்த லட்சுமி ராய் அவர் முத்தில் டான்ஸ் காமி. அடி ஒய்யார நடை நடந்து ஊருக்கு தான் போற உள்ள அடி ஒய்யார நடை நடந்து ஊருக்கு தான் போற உள்ள அடி அத்த மகரத்தினமே ஆசை வார்த்தை சொல்லலையே அருமை வார்த்தை சொல்லலையே அடி குளிச்சு அடி குளிச்சு அடி குளிச்சு தாளா புழுகி கோவிலுக்கு போற உள்ள அந்த கோவிலே வாசலிலே குழுந்த வார்த்தை சொல்லலையே அருமை வார்த்தை சொல்லலையே அடி ஒய்யா 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 ஒய்யார நடை நடந்து ஊருக்கு தான் போற உள்ள. அதை இப்போ ஊருக்கு போய் சொன்னீங்கன்னா காலைல காசு ஏற மாட்டாங்க ஊருக்காரங்க. சரி. ஆமாம். அடுத்தபடியாக உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டும் இருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களால் உயரப்பட்டவன், எனது அருமை வாத்தியார். இன்னைக்கு நிற்கக்கூடிய காரணம், இன்னைக்கு நான் கஞ்சி குடிச்சிருக்கேன்னா எங்கள் வாத்தியார் தான் காரணம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த ஏ சண்முகராஜா அவர்களது மாணவனுமாகிய அடியன் சாயல்குடிக்கு அருகாமையில் உள்ள கடுகு சந்தையைச் சேர்ந்த ஏஎஸ் ராக்கெட் ராஜா என பப்புன் மற்றும் பரதேசி என்பதை எடுத்து எப்போ எப்படி உங்களுக்கு எப்படி பாடணுமா? இல்ல எல்லாம் தூக்கி வச்சு பாடு. இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க, இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் வெள்ளை மகனே. தூக்கு போட்டு தொக்குடா தொக்குடா. ஏப்பா சுடுகாட்டியே தாண்டி போயிடுச்சு. நீங்க 3 பேரு நாடகத்துக்கு வர தேவையில்ல. எவனாவது கிளற செத்துச்சுன்னா அதுக்கு வாய்ச்சிக்கிட்டு இப்படி சுடுகாட்டுக்கு போங்க. ஒரு நல்ல விஷயம். செத்ததுக்கு அப்புறம் தம்பி இந்த வாத்தியத்தை யாராவது கேட்க முடியுமா? உயிரோட இருக்கையில கேட்கிறேன் பத்தியலா, நான் கொடுத்து வச்சுவேன். தம்பி முதல்ல உங்களுக்கு ஒத்திய பாத்துக்கலாம்னு பார்த்தா, நீங்க இறந்து உங்களுக்கு அடிச்சு பாத்துட்டோம்னா பரவாயில்ல, 4 ஊருக்காரங்க சொல்லிட்டாங்கடா, அதுக்கு பற்றி மிச்ச செத்து போ சொல்ற. அதனால முடியுது, அதுக்கிட்டே முயற்சி நல்லா தெரியும். ஆமா, அதனால காலதாமத காரியத்துக்கடு உள்ளதள்ளி காலகாலத்துல பொம்பளை பிள்ளை வெளியே விழுவோம். ஹலோ ஹலோ. தீமூட்டி தீமூட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த வச்ச காட்டு பேச்சினி காட்டு பேச்சினி தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சினி பாட்டு பேச்சினி ரசத்தி ஓ நினப்பு கருவை காட்டு முல்லா செடி அடியாத்தி ஓன் சிரிப்பு புளிய காட்டு பூவா செடி ராசாத்தி ஓ நினப்பு
அடியாத்தி உன் சிரிப்பு கருவை காட்டி உள்ளாச்சிரி அடியாத்தி உன் சிரிப்பு கருவை காட்டி உள்ளாச்சிரி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமேன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமேன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக செல்லம்மாய் வளர்ந்தவில்லை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்தவில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமாடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமாடா 100 ஆண்டு வாழ வைக்கும் நரிப்பையூர் கிராம பொதுமக்கள் மாறாத பாசமாடா முத்துக்கு முத்தாக
இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக லட்சுமி ராய் லட்சுமி ராயா ஏய் ராயா எப்படி பேரு பொண்ண போய் நாய் நாய் உள்ளங்கடி அதென்ன வித்தியாசம் அடிக்கிறாப்ல எனக்கு மேல இருக்கு மைக்கு ஹலோ ஹலோ அதே கொஞ்சம் இறக்கிருங்க அப்படியே குழாயை கட்டல குழாய் கட்டிருக்கீங்களா குழாய் இல்ல அவுட்டர்ல அப்படி சொல்லுங்க இன்னரே இல்லாம இருக்கு இன்னர் இல்லாம ஹலோ 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 என்ன லவ் பண்றியா டார்லிங் இல்ல 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 ஆல்ரெடி மாமா எப்படி இருக்கீங்க மாமாவா ஆமா முன்னத்துல ரஜா நேத்து பூஜை நிட்ட சரி நாளை சாம ஒண்ணு பிரச்சனை அப்படியா சரி பரவாயில்ல அதனால அப்புறம் பெட்டிக்கார கருத்த மச்சான் ஆஹா நல்லா இருக்கீங்களா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் உட்கார்ந்துட்டு இருக்கா யார பிடிச்சிருக்கிற நான் உட்கார்ந்துட்டு எப்படி நல்லா இருக்கியான்னு கேட்டேன் ஆமாமா இதெல்லாம் ஆனா உட்கார்ந்து இருந்தாலும் ரொம்ப கொழுப்பு பெட்டிக்காருக்கு அப்படியா அப்புறம் மிருதங்கார தம்பி ஏய் அவர் தம்பி வேணுமா தம்பி நான் வந்து அக்கா ஏமா ஆ, இவர் தம்பி வேணுமா இவர் தம்பி எனக்கு வேணாம் ஆ. ஏன்னா என்கிட்ட ஒரு தங்கச்சி இருக்கு அப்புறம் நான் அதை கொடுக்கணும் நல்ல வாய கிளறியா நீ என் பெட்டிக்காரு குருவா இப்படி ஏட்டி குட்டியா பெத்திக்கிற அப்புறம் தாளக்கார அப்பா நான் அப்பான்னு ஆத்தா நல்லா இருக்கா நான் நல்லா இருந்தா எங்க ஆத்தா நல்லா தானே இருக்கும் எப்படி பாத்தியா எங்க ஆத்தாலையும் பார்த்துட்டு எங்க ஆத்தாளோட ஆத்தாலையும் பார்த்துட்டு இப்ப என்னையும் பார்க்க வந்துட்டாரு யாருக்கு நான் அப்பான்னு வாயை மூடிக்கிருக்கேன் வந்திருக்கும் பெரியவர்கள் தாய்மார்கள் கிராமத்தார் அனைவருக்கும் மிக்க நன்றி வருத்தப்படாத பாலிய சங்களுக்கு மிக்க நன்றி பெட்டிக்காரே செட்டு போடுமா என்னத்த போட போட தானே நான் வந்திருக்கேன் செட்டு பேர் என்னன்னு அம்மன் அம்மன் நாடியஸ் சும்மா தரமா இருக்கு போடுறவங்களா இப்படிதான் இருப்பாக்குறோம் ஆனா அப்படிதான் இருக்கணும் ஆல்ரவுண்டுக்கு என்ன ஒன்னத்தையுமே காணா மறைச்சு வச்சிருக்காரு ஜாமான வச்சு ஆமா அங்க இருக்கு பெட்டிக்காரே பெட்டிக்காருக்கும் அப்புறம் போய் அவ்வளவு சாமா வச்சிருக்கேன் என்கிட்ட எல்லாம் காட்டு போய் மறைக்க சொல்லுமா அதாவது இந்த என்னன்னா இந்த ஜாமா மறைச்சிருக்குல அததான் இந்த தப்பாலாம் பேசுவேனா ஏம்மா? அசிங்கம் பேசாத டான்ஸ் கார பிளேயர்னா லட்சுமி நான் மட்டும்தான் அப்புறம் பெட்டிக்காரே அப்புறம் உன்னை போட்டு புழுக்கு புழுக்குன்னு அமுக்கிட்டு கிடக்கீங்க எதம்மா பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியல நீ வர்றியா கூட எதுக்கு சேர்ந்தா முக்கவா ஆ. அப்புறம் தம்பிட போவே முடியாது நான் வரவா அப்ப நான் வந்தாதான் அழுக்க முடியுமா போட்டு போட்டு சரி அதனால ஆரம்பிச்சலாமா பரவாயில்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒளிப்பறை இப்படிலே இருக்கணும் ஆரம்பிச்சலாமா என்ன தம்பிக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உங்க தங்கச்சியை கேட்க ஆஹா, அந்த தம்பி சொல்றியா என்னை அக்காவை ஒன்ஸ் மோர் திரும்ப சொன்னதவே சொல்லிக்கிட்டே இருக்கவா யாரு அப்ப நான் என்ன லூசா ஆ. சரி பெட்டிக்காரே உங்க சுதிய பிடிங்க பிடிச்சாச்சு ஆரம்பிச்சலாமா ஆ. ஆரம்பிச்சலாமா ஆ. ஏறி நன்னாங்க மாமா இழந்த பாலம் தப்பு தாண்டா ஏறி நன்னாங்க மாமா இழந்த பாலம் தப்பு தாண்டா ஏறி நல்லா உள்பட்டுமா ஏறி நல்லா உள்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா ஏறி நன்னாங்க மாமா இழந்த பாலம் தப்பு தாண்டா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா எரிநாளே உள்பட்டு மாவா, பட்டநாளே பறிக்கட்டுமா. போடா. அப்படியே. போடு. டா. டா. மாமா ஆ. பெட்டிக்காரே அப்புறம் என் நேரா நீங்க தான் உட்கார்ந்திருக்கீங்க ஆமாங்க உங்களை ஒரு வருஷமா நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படியா எதுக்கு? ஆ? ஏய்,
எப்படி பேசுறாரு பாரு. சண்டைக்கு வந்துருவாப்ல. ஆல்ரவுண்டு. இவரெல்லாம் பெரிய மனுஷனா. வாயை திறந்தாலே புளித்த வார்த்தை. என்ன பேசுறாரு பாரு. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுடி. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுடி. பிஞ்சிலே குடியிருந்தோம் மாமா பிரியமானோ தோழலையே பிரியமானோ தோழலையே. போடா அப்படி ஆ அடுத்து நீங்க தான். ஆமா. உங்களை நினைச்சு 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 அந்த இடமே பள்ளமா போச்சு. ஐயோ அதானே. ஒன்ன நினைச்சு ஜன்னலத்த மாமா ஜன்னலத்த திறந்துச்சே. ஒன்ன நினைச்சு ஜன்னலத்த மாமா ஜன்னலத்த திறந்துச்சே. சமகாலத்தை விரிச்சுச்சே மாமா சமகாலத்தை விரிச்சுச்சே. சமகாலத்தை விரிச்சுச்சே மாமா ஜன்னலத்த திறந்து வச்சி. போடா அப்படியே ஆ ஏரி நன்னாங்க மாமா இளந்தபால தோப்பு தாண்டா. ஏரி நல்லா உள்பட்டு மாமா பட்டநாள் பறிக்கட்டு மாமா. ஏரி நல்லா உள்பட்டு மாமா பட்டநாள் பறிக்கட்டு. போடா இந்தா. ஆனா அப்புறம் எல்லா மச்சானும் கிடைச்ச போல ஆமாங்க. எனக்கும் லைஃப்ல ஒருத்தர் கிடைச்சாரு. அப்படியா? ஆமா. அது யாரு? என்னைய ஒரு ஆள் நாள் கூட ஆ, என்னைய அடிச்சதே கிடையாது. தொட்டு கூட பார்க்கலையாம்ல. பொண்டாட்டிய தொட்டு கூட பார்க்கலையாம்ல. பொண்டாட்டி அடிக்காத ஆளுங்க இருப்பாங்களா? யாரு? ஏய் பொண்டாட்டி புருஷனை அடிக்கதான் செய்வாங்க. அடிப்பாங்கல்ல. ஆனா அவர் என்னை அடிக்க மாட்டாரு. ஆ சோ- ஆஹா. அவர் என்னை அடிச்சதே இல்ல. ஆ ஆனா நான் தான் அவர் அடிப்பேன். அப்படியா? ஆமா. அப்ப மாத்திட்டீங்க. ஏன்னா காலங்கள்லாம் மாறி போச்சு. ஆமாங்க. அதனால ஆ தன்ன நானே நானே நன்னானே தான நானே நானே நன்னானே தன்ன நானே நானே நன்னானே தான நானே நானே நன்னானே கோலமான மச்சான் கொடுமையை மச்சான் இல்லை. அப்படி கோவக்கார மச்சான் மில்லே என் மச்சான் குடும்பத்தைய மச்சான் மில்லே. ஏங்கிடுவார் தாங்கிடுவார் சிரிச்சிடுவார். ஏங்கிடுவார் தாங்கிடுவார் தங்கமணி கூப்பிடுவார். என் மச்சான் கொடுமையை மச்சான் இல்லை. அப்படி கோவக்கார மச்சான் மில்லே என் மச்சான் குடும்பத்தைய மச்சான் மில்லே. போட் போட் போடா. வாங்கப்பா இப்ப வாங்க. இவரங்க மேடையில் டான்சராக அடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசுக்குரிய மதினி சி குழந்தையா லட்சுமி ராய் அவர்களுக்கு லட்சுமி ராய் அவர்களுக்கு விழாக்குழி சார்பிலே பொன்னாடை மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நேத்து போன பாவம் பெட்டிக்கார என்ன நினைப்பாரு. ஆ, நேத்து போன நேரத்துல துண்டு போட்டுருக்காங்க. ஆ, அதவே நினைச்சிருக்காரு. சரி சரி சரி. அதனால அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுட்டே இனிஷியல் இருக்காரு. எம்மா என்னது? எம் தானே கேவா. ஆமா. எனக்கு பொன்னாடி போத்தியலா. ஆமா அதான் மறந்தாச்சோ. எனக்கு மாலை சுட்டி மரியாதை சுட்டி கிராமத்தில் அனைவருக்கும் மிக்க நன்றி. பெட்டிக்காரே பெட்டிக்காரே யோ அப்புறம் எங்கயா பாக்குற? அதுக்கு என் மாலை மாலை போடவுனா எப்படி இருக்குதியா? மாலை போட்டேன்னு எப்படி மாலை பொறுத்து எப்படி இருக்கு? எப்ப பொருத்தமா இருக்குமா? அதானே. அப்ப இன்னொரு மாலை கொண்டாங்க இவருக்கு ஒண்ணு போட்டு பார்ப்போம். அது வந்து 6 மணிக்கு தாலு கட்டி நாங்க 2 பேரும் முருகன் வள்ளி மாத்திர நீங்கள் இங்கிட்டு நாங்க மாத்தி 2 பேரும் இங்கிட்டு மாத்திட்டு போறோம். அவங்க மாத்திக்கிறாங்க நாங்க சரி, இங்கிட்டு சரி. மாத்திக்கிறோம். மாத்திக்க மாத்தி பத்தியா அவர் எப்படி பேசுறாரு? கேட்டா அப்பாண்டுக்கிறாரு. அதானே அப்பான்னு சொல்லிட்டு வாய் திறந்தாலே புளித்த வார்த்தையை பேசுறாரு. அதனால நான் மகன் பார்த்தேன். ஆமாங்க. ஆஹா. அப்பா வந்து நாகரிகமா பேசுறது இல்ல. வேற மாதிரி தான். போட்டேன். ஏன் மச்சான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. ஆத்தாடி. என்னைய பக்குவமா பாத்துக்கிட்டாரு. ஆ. தண்ணி போட்டு வந்ததும் இல்லே என்கிட்ட தாறுமாறா நடந்ததும் இல்லே
அப்படி ரவுடி போட்டு வந்ததுமில்லை, என்கிட்ட வந்ததுமில்லை. ஏங்குது வா தாங்குது வா ஏங்குது வா தாங்குது வா தங்கமணி கொண்டு கோபக்கார மச்சானுமில்லை என் மச்சான் கொடுமையை மச்சானுமில்லை உபகார மச்சானுமில்லை, மச்சான் குடும்பத்தையும் மச்சானுமில்லை. போட். ஆ. எல்லாமே பொண்டாட்டி அடிச்சு ஆமாங்க. போடின்னு வெளியே பத்தி விட்டுருவாரு. ஆமா. ஆனா என் புருஷன் எனக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் இந்தியாலே கிடைச்சிருக்காரு. உலகத்துல இல்ல. அதான உலகத்திலே இல்ல, இந்தியாலே இல்ல, உலகத்திலே கிடையாது. ஆ. போடின்னு சொன்னதும் இல்ல, என்ன பொறுமை மீறி பேசியதும் இல்ல, போடியது சொன்னதும் இல்ல, என்ன பொறுமை மீறி பேசியதும் இல்ல. ஏங்குதுவா தாங்குதுவா ஏங்குதுவா தாங்குதுவா தங்கமணி கொண்டு கோபக்கார மச்சானுமில்லை என் மச்சான் கொடுமையை மச்சானுமில்லை கோபக்கார மச்சானுமில்லை, மச்சான் குடும்பத்தையும் மச்சானுமில்லை. ஏன் மச்சான் என்னாச்சுன்னா ஆமாங்க. ஆ? புதுசு புதுசா தெரிஞ்சதை போட வேண்டியதான். ஏன் மச்சான் செய்யறீங்களா? எப்படி எப்படி பேசுறாரு பாரு. எதிரணிக்கு போனதுனாலே ஏன் மச்சான் என்ன மறந்து போனது என்ன? அப்படி எதிரணிக்கு போனதினாலே என் மச்சான் என்ன மறந்து போனது என்ன? எதிரணிக்கு போனதுனாலே ஏன் மச்சான் என்ன மறந்து போனது என்ன? எதிரணிக்கு போனதினாலே போடா. அப்படியே. ரா. ஆனா என் மச்சாவை கூல் படுத்தியாச்சு. ஆமா. அப்புறம் அப்புறம் மச்சான் ஆ. ரெண்டாவது மச்சான் இருக்காரு. அலைங்க அலைங்க. பண்டை பண்டை ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்காரா? கூப்பிடுங்க. கூப்பிடலாமா? ஓஹோ